நான் எப்போ பிறந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அப்பா அம்மா ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்க்கணுன்னு கூட சம்டைம்ஸ் ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் யாராவது சிங்கிள் பேரண்டாவது இருப்பாங்க, வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் ஃபிஷ் செஞ்சிருந்தாலுமே அவங்களால வாய் திறந்து இன்னொன்று வேணும் அப்படின்றத அவங்களால கேட்க முடியாது. உங்களுக்கு ஒருத்தர் சமைச்சு தரது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. தனி சுகம் தான் சார். அதுதான் எனக்கு கிடைச்சதே பெரிய வரமா நினைப்பேன். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தம்பி. இவங்கெல்லாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவர்களுக்கான சொந்தம் எதுவும் கிடையாது. அதனால ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்தவங்க. இந்த பக்கத்துல அவங்களை திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. என் வாழ்க்கையில் இது நடக்குதானே, நான் கிள்ளி பார்த்துக்கிட்ட தருணங்கிறது இதுதான். இது நிஜம்தானா அப்படின்னு தோணும்ல, அப்படி உங்களுக்கு தோன்றிய ஒரு தருணம் என்னுடைய திருமணம் தான் சார். திருமணம் தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்று முக்கியமாயிடுது. எனக்கு இது கல்யாணம். திருமணத்துல நான் மட்டும் தான் சார் இருந்தேன். பொண்ணு வீட்டு சைடுல இருந்து சர்ச்சு ஃபுல்லா நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனா பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நான் ஒருத்தி தான் அங்க இருந்தேன். அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை. அது கல்யாணம் நடக்கும்போது எனக்கு அழுகதான் வந்துச்சு. ஏன்னா நான் மட்டும் நிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல. எல்லாரும் சொல்லுவாங்க தெய்வத்தை பார்க்க கோயிலுக்கு போறேன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு தெய்வம். காசு செலவு பண்ண மாட்டாரு, நெட் பேலன்ஸ் போட மாட்டாரு, ஒரு ட்ரெஸ் அவருக்குன்னு எடுத்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் என் லைஃப்ல எனக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட அந்த மனிதரை என் லைஃப்ல மீட் பண்ணேன்னா அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். திரும்பவும் சந்திச்சிட்டீங்க சார். அப்பதான் முதல்ல அவங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் என்ன பிடிச்சிருச்சு. நான் மட்டும்தான் அவர் என்ன கையை பிடிச்சி என்னை கூட்டிட்டு போனார். அவ்வளவுதான். அங்க போய் செலவு எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. நான் பொண்ணா மட்டும் தான் அங்க நின்றுட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி மனசுள்ள உங்களை எனக்கு புருஷனா கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா ஒரு 2017 இறந்துட்டார். வேலை பார்த்துட்டு இருக்குமே இறந்துட்டாங்க. என் குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமை. சொந்த பந்தம் யாரும் கரம் கொடுக்கல. இவங்க எப்பவுமே வீடு வாசல் நல்லா கிடையாது. ஏதோ இருக்கிறதுக்கு சின்ன ஒரு பழைய வீடு மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு எல்லா செலவுமே கிடைச்சிது. ஒரு வரம். பேரண்ட் 2 பேருமே செப்பரேட் ஆயிட்டாங்க. எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணதுனால ஸ்டெப் மதர் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அம்மா அவளை போய் அம்மாங்கறியே, இன்னொரு தடவை என்ற புள்ளையிட்ட அவளை அம்மாக்கிமான்னு சொன்னேன், கொண்டு போடுவேன் கொண்டு. ஹோம் கே அப்போ தான் போகிறேன். அப்போ வந்து 3 நாள் அங்கே இருந்தேன். அப்போ நான் இருக்கும்போது அந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி எங்கேயோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3 நாளில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எல்லாருக்கும் யாராவது சிங்கிள் பேரண்டாவது இருப்பாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க. எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதே ஊர்ல தான் இருக்கேன். எல்லார் கண்ணு முன்னாடி யார் கண்ணுக்கு நான் தெரியல. இவங்க வந்து தான் மேரேஜில் வந்து சந்தோஷமும் மேரேஜ்ன்ற விஷயத்தில் இருக்குன்றதே வந்து இவங்க கிடைச்சதுனால தான் தெரியும். தனிமையில் இருக்கிறவங்களுக்கும் துணையோட இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஹோம்க்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி தரது, புக்கு கைடு எல்லாமே வாங்கி தரதுக்குலாம் வருவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்க. ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு, நமக்கு தான் தெரியல. நமக்கு எல்லாருமே அப்பா வந்து பார்ப்பாங்க, அம்மா வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்பேன், யாரும் வர மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? இருந்தா தானே சிம்பத்தி எல்லாம் வேணாம் ப்ளீஸ். அதான் அப்படியே பார்க்க சரி இவங்களுக்கு எதாவது நம்ம பண்ணணும், இப்போ கஷ்டப்படுறாங்க, நம்ம அவங்கள லைஃப்பில் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணேன். ஏய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் முன்னாடி சொல்லிக்கல. ஏன் நீங்க அதை சொல்லல? யாருமே இல்லை, என்ன கொண்டு வர போகுது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறேன்னு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. என்னப்பா சொல்ற? அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது இவங்களே என்கிட்ட கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்குள்ள அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. ஒரே பட்டர்ஃப்ளையா பறந்துச்சு. நீங்க தெய்வங்க இவனு சொல்லி ஒதுக்கிடாதப்பா. என்ன இல்லைங்க, நீங்க மனுஷங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். இது உனக்கு ஓகேவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? அப்படி சொன்ன போதே உங்களுக்கு அழுக வந்துருச்சு. தெரியல, புதுசாக ஒரு சொந்தம், ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறோம், இது நமக்கு நடக்குமா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. இவரை பார்க்கும்போது எனக்கு தோணும், இந்த மாதிரி ஒரு மனுஷன் நமக்கு கிடைப்பாரா. நான் எனக்குள்ளே எப்பயுமே வேண்டிகிட்டே இருப்பேன். ஆனால் அவர் என்னையே கல்யாணம் பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. என்னாலும் சரி உன் கூட எப்பயுமே இருப்பேன்னு நம்ம கையை இறுக்கமா பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா மனசளவில் ஒரு தைரியம் வராது. நான் கல்யாணம்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ மேரேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு மாறிடுச்சு. நான் எப்போ பிறந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. வந்து அப்பா அம்மா ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்க்கணுன்னு கூட சம்டைம்ஸ் ஆசையாக இருக்கும். எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு, தனிமையோட வலி. என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டாங்க,
அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லை. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. 2 months அந்த மாதிரி நான் பேசினோன்னா அம்மா தங்கச்சி அவங்க கூட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் சார். அந்த கனெக்ட் 7 years ஆச்சு. இப்போ வரலாம் அதே ஃபீல் தான், அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த 2 monthsல நான் முடிவு பண்ணிட்டேன், என்னை விட்டு அவளை யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. எங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அப்பா பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, கூட பிறந்தவங்க இருக்காங்களா இல்லையே எனக்கு தெரியாது. நான் புத்தி தெரிஞ்சப்போ வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். சில சமயம் பைத்தியம் பிடிக்காம போகணும்னா இருக்கிற இடத்துலேருந்து எங்கேயாவது போயிடணும், அது மட்டும் தெரியுது. ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் வருவாங்களா, அப்புறம் அவங்க எல்லாம் ஃபேமிலியோட வருவாங்க. வரும்போது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாதா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஒரு விதம். சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலியே இல்லாமல் வளர்ந்தவங்க நீங்கள், இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? வயசு முழுக்க அவன் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளோதான். எங்களுக்கு ஒருத்தர் யாருமே இல்லைன்னு நினச்சோம். அப்பாவுக்கு அப்பாவா மாமனார் இருக்காரு, அம்மாவுக்கு அம்மாவா மாமியார் இருக்காங்க. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, பொண்ணு ஒரு பையன். ஃப்ரெண்டு மாதிரி ஒரு சந்தை என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு. பாருங்க, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எப்படிலாம் அதிகாரம் பண்ணுவீங்க இப்போ வீட்டில்? அவர் திட்டினா ஏய் அப்படிதான் என்ன உங்களுக்கு அப்படின்னு. ஆமா சார். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குரலே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒடுங்கி போன ஒரு ஆள். அன்புங்கிறது மாதிரி அதட்டலுக்கும் ஒரு இது இருக்கு, அதில் ஒரு உரிமை இருக்கு. என்னது இது எனக்கான மனுஷங்க அப்படி. அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. ஒன்னு தெரிஞ்சுங்க, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே. எதுவுமே தெரியல, ஒரு குடும்பத்துல பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா எல்லாமே தெரியும்ல, எல்லா வேலையும். ஒரு குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படிங்கிற வேர்டு ஹர்ட் பண்ணுது. என் நேரமும் மனசு உறுத்துமே. அவங்க ஆர்ஃபனேஜ்லாம் வளரல. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்தாங்க. பட் அவங்க வந்து எப்படின்னா ஒரு இடத்துல கூட இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு ஆர்ஃபனேஜ்லனா அங்கே தான் தூங்க போகிறோம், அங்கே தான் சாப்பிட போகிறோம் அடுத்த நாளுக்குன்றது, அது அந்த ஒரு எண்ணம் மாதிரி இருக்கும். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இடம் தான் இது. நான் மகிழ்ச்சியா இருக்கிற இடம்னா குழந்தைங்களோட சார். பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருப்பேன், என்னை மறந்து இருப்பேன். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. உங்களை மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது இவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சாப்பிடும் போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக அவங்க சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் ஃபிஷ்ஷை செஞ்சிருந்தாலுமே அவங்களால வாயை திறந்து இன்னொன்று வேணும் அப்படின்றத அவங்களால கேட்க முடியாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வீட்டில் அவங்க என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே இல்லை. அவங்களுக்கு அந்த ஓப்பன் அப் வரல. ஏன் உங்க வீடு தானே, உங்க மனைவி சமைக்கிறாங்க, ஆசையா கேட்க வேண்டியதானே. இன்னொன்று வை. 8th படிக்கிறதுலேருந்து நான் இவங்களை மேரேஜ் பண்ணுற வரைக்குமே ஹோட்டலில் மட்டும்தான் சார் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டில் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஓ அப்படியா விஷயம். இவங்களை எப்போ பார்த்தனோ அப்போ தான் எனக்காக இவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க. பாக்குறவா பசிக்குதுன்னு என்கிட்ட கேட்டதே இல்லை, ஒரு நாள் கூட கேட்டதில்லை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க செஞ்சு கொடுக்கும்போது, அந்த ஒரு வாட்டி சாப்பிடும் போது கூட அந்த எமோஷன் எனக்கு வந்துடும். நான் எனக்காக ஒன்றும் சாப்பிடல, உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தேன். அவங்க பார்த்து சமைப்பாங்க சார். எனக்கு நான் சாப்பிடணுன்றதுக்காகவே அவ்வளோ ரசித்து சமைப்பாங்க. நான் அதுக்குள்ளே போயிடுவேன். உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. உங்களுக்குனே ஒருத்தர் சமைச்சு தர்றது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. தனி சுகம் தான் சார். அதுதான் எனக்கு கிடைச்சதே பெரிய வரமா நினைப்பேன். எங்க அம்மா சார் உண்மையிலேயே எனக்கு அது நல்லா தூங்கணும், எனக்கு பிடிச்சத இவங்க செஞ்சு கொடுக்கறத நான் சாப்பிட்றதே பெரிய வரம் தான் எனக்கு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன அதையே வரம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு மனுஷி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்களேன். புருஷன் ஆசையை ஒன்று கேட்கணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். பெரிய மனுஷன் தான். இன்னும் இது உன் வீடு, நீ என்ன முழுசா நீ உள்ள வரமாட்டேங்கிறேன்னு அதை உடைச்சிட்டு வந்தா என்ன? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சார் அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபிஷ் குழம்பு பண்ணாங்கன்னா ஒரு ப்ரான் கிரேவி, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கு என்ன தேவையோ எல்லாமே வச்சிருவாங்க. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. அவருக்கு நீங்க தேவையான அளவு செய்றீங்கம்மா. அதுதான் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க.
அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. நம்ம வந்து 3 தோசை சுட்டு கொடுக்குற இடத்துல ஒரு தோசை கூட சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு தோசை போதும்னு சாப்பிட்டு படுத்துடுறாரு சார். உண்மை. உண்மையாலே நான் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பழகல. பழக்கம் இல்ல. வீட்டில் அந்த மாதிரி இப்போ ஹோட்டல்ல போனோம்னா வாங்கிடுவோம். இப்போ உங்க குரலை நீங்க பேசணும். ஆக்சுவலா நீங்க என்னன்னா நீங்க அந்த குரலை ஒடுக்கிட்டதுனால தான் எல்லா இடத்துலயுமே சப்மிசிவா இருக்கீங்க. ரைட் தானே? நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. அந்த இதுல இருந்து உடைச்சிட்டு வெளியில வாங்க. தட்ஸ் யுவர் ஹவுஸ். ஷீ இஸ் யுவர் ஒய்ஃப். காசி இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது?